இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மேச ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். தற்போது மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மே மாதத்தில் 8ஆம் தேதிக்கு பிறகு விஸ்வரூப மாற்றமானது ஏற்பட போகுது. அதற்கு காரணம் என்னென்னா கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் தான். மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் என்னது, அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மேச ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலையில் உத்தரவு பெட்டியில் வரக்கூடிய அந்த உத்தரவு எந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்துமோ அதே அளவுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில தாள்களும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களும் கிரக நிலைகளுடைய அமைப்புகள் தான் காரணம். ஸோ கிரக நிலைகளுடைய மாற்றம் அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அது எப்படி நமக்கு பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இழப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ பலனடைகிறதுக்கு நம்ம என்னங்கிறத இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும். ஸோ மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மேஷத்தில் பிறந்த அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மேசராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத உங்களோட ராசிக்கு பார்க்கலாம். ராசியில் சூரியன் புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சந்திரன், சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி ராகு, ஐனசைன போகஸ்தானத்தில் சுக்கிரன். இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்திருக்கு. இதில் லாபஸ்தானத்தில் சனி ராகு, அப்புறம் ராசியில் சூரியன் புதன், இந்த கிரகங்களுடைய சேர்க்கை தான் ரொம்ப மெயினாக சொல்லப்படுது. இதுதான் உங்களுக்கு பயங்கரமாக ஆட்டி வைக்க போகுது. என்னெல்லாம் ஆட்டி வைக்க போகுது, எப்படி ஆட்டி வைக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கிரக மாற்றங்களும் இந்த மாதம் நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மே 11ஆம் தேதி அன்றைக்கி குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து விலகி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதை தொடர்ந்து மே 14ஆம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் ராசியிலிருந்து விலகி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் மே 16ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 31ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிர பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. இதில் குரு கிரக மாற்றம், சூரிய கிரக மாற்றம், புதன் கிரக மாற்றம், சுக்கிர கிரக மாற்றம், இது எல்லாமே பயங்கரமான கிரக மாற்றங்கள். இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் என்ன பலன்களை பெற போகிறீங்கிறத உங்களோட ராசிக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, இதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவிகளை செய்ய குணம் மேசராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் பண தேவையானது உண்டாகும். அப்புறம் இடமாற்றம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற்படலாம். எல்லாத்துக்கும் மேலே ஆடை அணிகலன்கள் வாங்குறதன் மூலம் செலவு உண்டாகும். செலவு உண்டாகக்கூடாதுன்னா அதை வாங்கிறத நீங்கள் குறைத்து கொள்ளணும். எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு இருக்கும். வாகன யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். எழுத்து வகையில் எதிலும் சிக்கல் இல்லாமல் கவனமாக இருக்கிறது நல்லது. கூட்டு தொழிலில் கூட வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களோடு சுமூகமான முறையில் அனுசரித்து செல்லணும். எதுவாக இருந்தாலும் அனுசரித்து செல்லணும். அதுதான் இந்த மாதத்துக்கு நல்லது. வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். முடிஞ்ச அளவு வீண் அலைச்சல் உண்டாகாமல் இருக்க நீங்கள் தான் நிறைய வெளியே போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சில கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க.
நெக்ஸ்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். ஸோ பயணங்கள் தவிர்த்துக்குங்க. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கவனமாக பேசுவது நல்லது. எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே திடீரென கருத்து வேற்றுமை ஏற்படும். அந்த வேற்றுமை ஏற்படாமல் இருக்க ஒருவர் இப்போ தான் புரிந்து அனுசரித்து செல்லணும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்தணும். இல்லைனா அதில் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். வாக்குவாதங்கள் மெயினாக தவிர்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாக்குவாதத்திலே பாதி பிரச்சனை உங்களுக்கு தலைவிரிச்சி ஆடும். அப்புறம் பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரும். வெளியூர் பயணம் செல்வதற்கு நேரலாம். தோழிகளோடு சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. அவங்களோட ஈகோ காட்டுறது, சண்டை போடுறது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. சுமூகமாக பேசி பழகுங்க. இல்லைன்னா அமைதியாக இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படி சூழல் கிரகநிலைகளால் உருவாகும். அதே சமயம் உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவனமோடு செயல்படுவது நன்மை தரும். கவனத்தோடு நீங்கள் எல்லாத்துலேயுமே செயல்படணும். அதுதான் உங்களோட ராசிக்கு இந்த மாதம் நல்லது. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மன மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும். கட்சி பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்கு சூழல் உருவாகும். அந்த சூழல் உருவாகும் போதே அந்த சூழலை பயன்படுத்தி நல்ல கட்சி பணிகளை டக்குன்னு செய்ய பாருங்க. அப்புறம் மேசராசிக்காரங்க மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் நீங்கள் கல்வியில் வேகமானது காணப்படும். இந்த டைம் வேகத்தோடு செயல்படுவது நல்லது. விவேகமும் கூட தேவை. அப்புறம் சக மாணவர்களோடு சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது. ஏன்னா சக மாணவர்கள்ட்ட நீங்கள் அனுசரித்து போனால் அவங்க உங்களை காலை வாருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு எச்சரிக்கையாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அனுசரித்து போங்க. ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க பெற போகிறீங்க. ஆக்சுவலி உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில இது சொல்லப்பட்டிருக்கு. நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்னங்கிறத சொல்கிறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பணவரவு அதிகரிக்கும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சியானது நீங்கள் அடைவீங்க. மன துணிவு உங்களுக்கு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவோடு செய்தீங்கன்னா அதிக நன்மை அடைய முடியும். அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் துணிவோடு செய்யுங்க. அப்புறம் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லது என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது அஸ்வினியில் பிறந்த உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட சில விஷயங்கள். அப்புறம் பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்க்கணும். அப்போ தான் நன்மை தருவதாக இருக்கும். இல்லைனா தீமையானது உங்களுக்கு உண்டாகும். இது பரணியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்ட டிப்ஸு. அப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உறவினர்களோடு பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்தணும். இல்லைனா பிள்ளைகளுடைய நலனில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இது கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். சொன்னதை வச்சு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். இதற்கேற்ப நடந்து செயல்படுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதம் மெயினாக பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, ஒவ்வொரு நாளுமே விநாயகர் பெருமானை வணங்குறது தான். வீட்டில் விநாயகர் பெருமானுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய காரிய வெற்றி இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு உண்டாகும்.
குடும்பத்தில் தேவையில்லாமல் கவலைகள் ஏற்படுவதெல்லாம் கூட தீரும். அப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் 13, 14, 15. அதிர்ஷ்ட தினம் 6, 7. ஸோ முழுமையாக உங்களோட ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இதுதாங்க. ஸோ உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.